எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மீண்டும் ஒரு சுவையான தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. தமிழகத்திலே தேர்தல் நெருங்கி வருகிறது. வெயிலின் தாக்கமும் தேர்தல் சூடும் அதிகரித்து வருகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இன்றைய இந்த சின்ன வீடியோவில் கோவையிலே களம் எவ்வளவு சூடுபிடித்திருக்கிறது, கோவையிலே எப்படி கடும் போட்டியில் வருகிறது. குறிப்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு கேண்டிடேட் நிற்கிறார். அவரை எதிர்த்து அதிமுக சார்பிலே அதிமுக மிக ஒரு வலிமையான இளைஞர் என்று கருதக்கூடிய சிங்கை ராமச்சந்திரன், இவர் அதிமுகவில் மிக பிரபலமாக இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் உள்ளூர் தலைவர் சிங்கை கோவிந்தராஜுடைய மகன். இவருமே அண்ணாமலையை போன்று நன்கு கல்வி கற்றவர். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல MBA படித்திருக்கிறார். PhD காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் இன்ஜினியரிங் படித்திருக்கிறார். அண்ணாமலையை பொறுத்தவரை அதே தான், PhDயில் இன்ஜினியரிங், IIM ஐஏஎம்ல MBA படிச்சிருக்கார். அதுக்கப்புறம் IPS முடிச்சிருக்கிறார். அந்த வகையிலே சரிக்கு நிகர் சமானமான ஒரு கேண்டிடேட்டை இறக்கி இருக்கிறதாக அதிமுக நினைக்கிறாங்க. கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ண உடனேயே சிங்கை ராமச்சந்திரன் கிட்டத்தட்ட அண்ணாமலைக்கு சவால் விடுவது போல ஒரு ட்வீட் போட்டிருந்தார். வாங்க மிஸ்டர் அண்ணாமலை, நான் ரெடி அப்படிங்கிற மாதிரி பாஜகவுடைய தேர்தல் பட்டியலில் அண்ணாமலையுடைய பெயரை வட்டமிட்டு சவாலுக்கு தயாராக இருக்கிறேன் வாருங்கள்ங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். இதற்கிடையே அதிகம் பேசப்படாத ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கேண்டிடேட்டாக ஒரு அண்டர்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் செந்தில் பாலாஜி தரப்பு நபராக ஒருவர் நின்றிருக்கிறார். குறிப்பாக மக்கள் நீதி மையத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சேர்ந்த மகேந்திரன், அதுபோல் பல பிறர் அவங்க பெயர்லாம் கேண்டிடேட் ப்ராஸ்பெக்டிவ் லிஸ்டில் இருந்தப்போ கூட அவங்களெல்லாம் விட்டு செந்தில் பாலாஜி ஆதரவாளராக கருதப்படும் முன்னாள் அதிமுக மேயராக இருந்த கணபதி ராஜ்குமார் அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தரப்பாக டிக்கெட் வழங்கப்பட்டிருக்கிறது. கடுமையான ஒரு கடுமையான ஒரு மும்முனை போட்டியாக இந்த போட்டி மாறி இருக்கிறது அப்படிங்கிற எந்த சந்தேகமும் கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வரை அவங்க இதை அண்ணாமலைக்கு எதிராக தங்களுடைய ஒரு பிரசாரத்தை அல்லது தங்களுடைய வெற்றியை நிலைநாட்ட மிகவும் கடுமையாக உழைப்பார்கள் என்பதை சந்தேகமே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை 2021 சட்டமன்ற தேர்தலில் இங்கு இந்த கோவை பாராளுமன்ற தொகுதி உள்ளடங்கிய 5 சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்றிலே கூட அவர்கள் வெல்ல முடியவில்லை அப்படிங்கிறதான் கலையதார்த்தம். என்னதான் அவர்கள் செந்தில் பாலாஜி ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தல் ஜாம்பவான், அவரை போற தேர்தல்களை நடத்துவதில் ஆள் கிடையாது, குறிப்பாக கொங்கு மண்டலத்திலே அவரை போற ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் ஆள் கிடையாதுன்னு அவங்க சொல்லியிருந்தாலும் கூட இந்த கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்தவரை ஒரு 5 சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்தும் கூட ஒரு தொகுதியும் கூட வெல்ல முடியவில்லை அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தம். அந்த யதார்த்தம் அப்படிங்கிற உண்மையோடு தான் இந்த கணபதி ராஜ்குமார் இப்போது களம் காண்கிறார். இந்த கணபதி ராஜ்குமாருடைய பெயரை சிறையில் இருக்கும் முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி பெரிய அளவில் ரெக்கமெண்ட் செய்ததாக பலரும் சொல்லுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட பலருக்குமே இந்த கணபதி ராஜ்குமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பது ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு மாற்றமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அது முற்றிலுமாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய முடிவு என்று பலரும் சொல்லுகிறார்கள். இப்போ இந்த தொகுதியை பொறுத்தவரை முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், இப்போதைக்கு மும்முனை போட்டியாக இருந்தாலும் கூட பாஜகவை பொறுத்தவரை இந்த தொகுதியுடைய அவருடைய நிலைமை என்ன, அவருடைய வலிமை என்ன, அவங்க ஓட் பேஸ் என்ன அப்படிங்கிற நம்ம பார்த்தோம்னாக்க இந்த கண்டெஸ்ட் எப்படி போகுங்கிறது தெள்ள தெளிவாக தெரிஞ்சு வரும். குறிப்பாக நேற்றைக்கு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசின அண்ணாமலை அவர்கள் வரும் நாட்களிலே குறிப்பாக தேர்தல் பக்கத்துல வர தன்னை தோற்கடிக்க வேண்டி அதிமுகவும் திமுகவும் கைகோர்க்கும் தொகுதியாக கோயம்புத்தூர் மாறும்னு சொல்லியிருக்கிறார். இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நம்பர்ஸின் அடிப்படையாக உறுதியாக பார்க்க முடியும். அதாவது பாஸ்ட் நம்பர்ஸ், பழைய 2014 2019 தேர்தல் அந்த ரிசல்ட்டுடைய நம்பர்ஸ், அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் ஓரளவுக்கு பார்த்தோம்னாக்க தெளிவாக அண்ணாமலை சொல்வது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதுக்கான விடை கிடைத்து விடும்போது எந்த சந்தேகம் கிடையாது. பாஜகவை பொறுத்தவரை கோயம்புத்தூர்ல தமிழகம் முழுவதும் அது நோட்டா கட்சி 3% வாக்குகள் தான் பெற்றிருக்கிறார்கள் என்று பலரும் சொன்னாலும் கூட உண்மையிலேயே கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி, அதாவது இந்த 5 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளிட்ட கோயம்புத்தூர் நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை ஹிஸ்டாரிக்கலா கடந்த சில தேர்தல்களிலே 30-32% வாக்குகள், அதாவது போலான வாக்குகள் 30% வாக்குகள் பாஜக விழுந்திருக்கிறது, சந்தேகமே கிடையாது. 2014 தேர்தலில் கிட்டத்தட்ட 4 லட்சம் ஓட்டு, 3.82 லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தாங்க. 2019 பொறுத்தவரை கிட்டத்தட்ட 4 லட்சம் ஓட்டு. ஆக இந்த 2 தேர்தலிலும் பதிவான வாக்குகளிலே கிட்டத்தட்ட 30-32% வாக்குகள் பாஜக வந்திருந்தன அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம்.
இதுல நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டியது 2014 ஆகட்டும் 19 ஆகட்டும், அதாவது ரெண்டுமே 2014 வந்து முதல் முறையாக மோடி பிரதமரான தேர்தல், 2019 வந்து மோடி இரண்டாவது முறையாக பிரதமராக வந்த தேர்தல். அந்த இரு தேர்தல்களுமே வந்து தமிழகம் முழுவதிலும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மோடி எதிர்ப்பு பிரசாரம் பெரிய அளவில் எடுபட்டு, அதனால வந்து இங்க மோடிக்கு எதிரான கிட்டத்தட்ட ஒரு அலை அப்படின்னு சொல்வார்கள். அது இருந்த நிலைமையிலே கூட இந்த கோவை பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை தெளிவாக கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்குகள் வந்து பாஜகவுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இதை ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டும். இதில் இது மிகவும் இதைவிட இன்னும் முக்கியமான ஒன்று சொன்னாக்க, தமிழகத்தை பொறுத்தவரை வந்து 2019 தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட 39 தொகுதிகள் தமிழ்நாட்டில், அதில் 38 தொகுதிகள் வந்து திமுக பெருவெற்றி பெற்றிருந்தது. தேனி தொகுதியை தவிர பிற எல்லா தொகுதிகளுமே வந்து திராவிட முன்னேற்றம் பெற்றிருந்தது. அதில் என்ன முக்கியமாக பார்க்கணும் வந்து, இந்த வெற்றி பெற்ற 38 தொகுதிகளுமே வந்து திராவிட முன்னேற்றங்களுடைய வாக்கு சதவிகிதம் வந்து கிட்டத்தட்ட பெரும்பாலும் தமிழகம் முழுவதுமே வந்து கிட்டத்தட்ட எல்லா தொகுதியிலுமே அவருடைய வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட 50%. அது வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு ஆன்டி மோடி வேவ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஒரு ப்ரோ டிஎம்கே வேவ் அல்லது ப்ரோ யூபிஏ வேவ். அன்னைக்கு வந்து ராகுல் காந்தி பிரதமராக கூடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நாடு முழுவதும் பலவராக இருந்தது. அதாவது முதல் 2014 ஆட்சியை பிடித்த மோடி வந்து 2019 தோற்று விடுவார் அப்படிங்கிற எண்ணம் பரவலாக தென்னாட்டிலே இருந்தது. இது குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை ராகுல் காந்தி மிக பாப்புலரான ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருந்தார். கேரளாவை பொறுத்தவரை கூட ராகுல் காந்தி வந்து வயநாட்டிலே போட்டியிட்ட போது அவர் வந்து பிரைம் மினிஸ்டராக மாறிடுவார், 2019 வந்து மோடி வந்து தோற்று விடுவாருங்கிற எண்ணம் இருந்ததுனால இங்க வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு யூபிஏ ஆதரவலை, ராகுல் ஆதரவலை, திமுக ஆதரவலை இருந்ததாக எடுத்துக்கொண்டாலும் கூட அவ்வளவு பெரிய அலை இருந்த தேர்தலிலே கூட இந்த கோயம்புத்தூரை பொறுத்தவரை வந்து ஒரு 3.25 லட்சம் வாக்குகள் வந்து பிஜேபிக்கு போய் சேர்ந்தன அப்படிங்கிறது மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். அப்படி இருந்தும் கூட எப்படி வந்து திமுக பெருவெற்றி பெற்றது? 2019 தேர்தலில் வந்து திமுக வந்து கம்யூனிஸ்டுக்கு கொடுத்திருந்தாங்க இந்த சீட்டை. கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த PR நடராஜன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 50% வாக்குகள் பெற்று பெருவெற்றி பெற்றார். அப்ப இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்க்கணும். கோயம்புத்தூரை பொறுத்தவரை வந்து திமுகவுடைய வாக்கு வங்கி என்னன்னு பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 23-26% திமுகவோட வாக்கு வங்கி. அது தவிர மற்றதெல்லாம் அவங்க வந்து கூட்டணி கட்சியுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கணும். அப்ப 23-24% வாக்கு வங்கி இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் 2019 தேர்தலில் வந்து எப்படி வந்து இவ்வளவு பெரிய ஒரு வெற்றி பெற்றது? எப்படி வந்து CP ராதாகிருஷ்ணன் அன்னைக்கு பாஜகவுடைய வேட்பாளர், அவர் வந்து அதிமுக கூட்டணியில் இருந்த போது கூட எப்படி இவ்வளவு பெரிய தோல்வியை CP ராதாகிருஷ்ணன் தழுவினார் அப்படிங்கிற கேள்விக்கு வந்து விடை ஒண்ணுமே இல்லை. அதுல நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டியது வந்து பாஜகவுக்கு வர வேண்டிய ஒரு 4 லட்சம் வாக்குகள் வந்து பாஜகவுக்கு வந்திருந்தன. அப்போ வந்து இதுல என்ன முக்கியமா பார்க்கணும், அன்னைக்கு வந்து கூட்டணி இருந்தது, அதிமுக பாஜக கூட்டணி இருந்த நிலைமையிலே வந்து குறிப்பாக SP வேலுமணி போன்ற அந்த லோக்கல் ஸ்ட்ராங் லீடர்ஸ் எல்லாம் இருந்த சூழ்நிலையில வந்து அடிஷனலாக, அதாவது இன்கிரிமெண்டலாக அதிமுகவிலிருந்து எவ்வளவு வாக்குகள் திமுகவுக்கு வந்தன, அதிமுகவில இருந்து பாஜகவுக்கு எவ்வளவு வாக்குகள் வந்தனன்னு பார்த்தாக்கா அந்த கணக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். அதாவது 2014 வந்து 30% வாக்குகளை பாஜக வாங்கிச்சு, அதே வாக்கு சதவீதத்தை 2019 வாங்கிருச்சு. அப்போ வந்து இன்கிரிமெண்டல் ஓட் ஷேர், அதாவது அதிமுகவில இருந்து இங்க வந்து வாக்கு சதவீதம் எவ்வளவு அப்படிங்கிறதுக்கான ஒரு கூடுதல் வாக்குகள் கணக்கில் இல்லை. இதை வந்து கணக்கில் எடுத்து பார்த்தால் அரசியல் ரீதியாக வந்து நம்புவதற்கு கடினமாக இருந்தாலும், ஒருவேளை வந்து 2019 கூட பாஜகவுக்கு வந்து அதிமுகவுடைய வாக்குகள் டிரான்ஸ்பர் ஆகவில்லையோ, அதிமுகவினர் பலரும் வந்து பாஜகவுக்கு CP ராதாகிருஷ்ணனுக்கு ஓட்டு போடலையோ, அதை தவிர பிறருக்கு போட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அதுல நம்ம முக்கியமா பார்க்க வந்து அன்னைக்கு வந்து நாம் தமிழர் சார்பாக கல்யாண சுந்தரம் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டா இருந்தார், அவரும் நிறைய வாக்குகளை பெற்றிருந்தார். அதே போல மக்கள் நீதி மையம் சார்பாக மகேந்திரன், இன்றைக்கு திமுகவில் முக்கிய பொறுப்பில் IT பொறுப்பில் இருக்கக்கூடிய மகேந்திரன் வந்து வேட்பாளர் இருந்தார், அவரும் வந்து 10% வாக்குகளை பெற்றிருந்தார். ஆக அண்ணாமலையை மன்னிக்கும் CP ராதாகிருஷ்ணன் அல்லது மோடிக்கு வாக்களிக்க கூடாது என்று நினைத்த பலருமே வந்து அன்றைக்கு ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியான CPM-க்கு வாக்களிச்சாங்க, அப்படி இல்லைன்னா மக்கள் நீதி மையத்துக்கு வாக்களிச்சாங்க, அப்படி இல்லைன்னாக்க வந்து கல்யாண சுந்தரம் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிச்சாங்கன்னு எடுத்துக்கிட்டா கூட அப்ப வந்து பெருவாரியாக இந்த கூட்டணி கெமிஸ்ட்ரியில வந்து பாஜகவுக்கு வாக்குகள் வந்து சேரவே இல்லை அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிகிறது. இந்த அச்சத்தை தான் இப்பொழுது மீண்டும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அதாவது தன்னை தோற்கடிக்க, அதாவது தன்னுடைய இப்ப வந்து அண்ணாமலைக்கு வந்து அங்க 30% வாக்குகள் இருக்குன்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட இன்னும் 10-15% வாக்குகள் அடிஷனலாக வந்து சேர்ந்தாதான் பாஜக வந்து வெற்றி பெற முடியும், அண்ணாமலை வந்து MP ஆகி பிறகு டெல்லி செல்ல முடியும். அந்த சூழ்நிலையில வந்து
அதை தடுப்பதற்கு வேண்டி எப்படி மறைமுகமாக ஏதோ வேலை நடந்திருக்கிறதோ 2019 அதே போல ஏதாவது மறைமுகமாக உள்ளடி வேலைகள் நடத்துவார்களோ என்ற அச்சம் அண்ணாமலைக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிகிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள். இதற்கான சாதிக்குறுகள் இருப்பதாகத்தான் தெரிகிறது. அதாவது அதிமுகவை பொறுத்தவரை களத்திலே அவர்கள் என்ன சொன்னாலும் கோவையை பொறுத்தவரை அவரை தோற்கடிக்க வேண்டும், அண்ணாமலையை தோற்கடிக்க வேண்டும், தெளிவாக அதிமுக தலைமை இருக்கிறதுங்கிறது பலரும் சொல்கிறார்கள். அதே போல செந்தில் பாலாஜி விஷயத்திலே அண்ணாமலைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கடும் கோபம் இருக்கிறது. தங்களுடைய கொங்கு சாம்ராஜ்யத்தை கட்டி வழி நடத்திய ஒரு தலைவரை சிறைக்கு அனுப்புவதற்கு அண்ணாமலைக்கும் ஒரு அணில் போல சிறு பங்கு இருக்கிறது அப்படிங்கிற எண்ணம், அந்த கோபம் திமுகவும் இருக்கிறது. இந்த இரண்டும் ஒன்றாக சேர்ந்து எப்படியாவது இந்த திராவிட கட்சிகள் ஒன்றிணைந்து அண்ணாமலையை தோற்கடிப்பதற்கான முயற்சிகளை செய்வார்களா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான அரசியல் சாத்தியக்கூறு கள சாத்தியக்கூறு ஓரளவுக்கு இருப்பதாக தெரிகிறது. அப்போ அந்த சூழ்நிலையில இப்போ மோடிக்கு இங்க ஆதரவு கூடியிருக்கிறது ஒன்று. இன்னொன்று அண்ணாமலைக்குமே அவர் இங்க மாநில தலைவராக வந்ததிலிருந்து இப்போதை வரைக்குமே நல்ல பெரிய அளவில் பாப்புலாரிட்டி வந்திருக்குது. அவரும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் தான். அந்த வட்டாரத்தில் இருக்கும் அந்த குறிப்பிட்ட ஒரு ஜாதி சமூகத்திலே அவரும் செல்வாக்கு பெற்றவராக மாறி இருக்கிறார். அதுவுமே கூட அதிமுக பாஜக உறவை துண்டித்துக் கொள்ளப்பாக ஒரு முக்கியமான காரணமாக இருந்து சொல்லுகிறார்கள். இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது அண்ணாமலை வெற்றி பெறுவது அவ்வளவு எளிதாக இருக்காது என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது என்று பலரும் சொல்கிறார்கள். இந்த கருத்துக்கு உடன்படாதவர்களும் பெரிய அளவில் இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு அண்ணாமலை மிகப்பெரிய வெற்றியை பெறுவார், அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அண்ணாமலை கிட்டத்தட்ட 3 அல்லது 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலேயே ஜெயிப்பார்னு சொல்றவங்க பலரும் இருந்தாலும் கூட கள யதார்த்தம் களத்திலே இந்த டாக்டிக்கல் ஓட்டிங் எப்படி மாறி பண்றாங்க, ஒருவேளை அதிமுக திமுக மறைமுக ஒப்பந்தங்கள் ஏதாவது செய்து கொள்ளுகிறார்களா, அப்படி செய்து அண்ணாமலை தோற்கடிக்க முயல்வார்களா என்பதையெல்லாம் வைத்து பார்த்தோம் என்று சொன்னால் உறுதியாக கோவை ஒரு நெயில் பைட்டிங் பினிஷுக்கு தான் போகும். அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அந்த சீட்டு முனையில உட்கார்ந்து கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படத்தின் கிளைமேக்ஸ் போல கிளைமேக்ஸ் மாறும். அண்ணாமலை வெற்றி பெற்றாலோ அல்லது அண்ணாமலை தோல்வி அடைந்தாலோ அந்த வாக்கு வித்தியாசம் மிக மிக குறைவாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு தான் பலரும் சொல்லுகிறார்கள். இதுல இன்னும் முக்கியமாக ஒரு அண்டர் டாகாக, அதாவது செந்தில் பாலாஜியுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் ஒரு அண்டர் டாக், யாருமே எதிர்பாராதவனும் அவர் வெற்றியை தழுவி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் வெற்றி அடைவார் அப்படிங்கிற சாத்தியக்கூறு இருப்பவர்கள் சொல்கிறார்கள். என்ன இருந்தாலும் ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு கான்டெஸ்ட், தேசிய அளவில் உற்று நோக்கக்கூடிய ஒரு கான்டெஸ்டாக கோயம்புத்தூர் மாறி இருக்கிறது. கோயம்புத்தூரை பொறுத்தவரை அண்ணாமலை நேற்று சொன்ன கருத்து, அதாவது தன்னை தோற்கடிக்க அனைத்து பிற கட்சிகளும் ஒன்று சேரும் அப்படிங்கிறத அதற்கான வாய்ப்பு உறுதியாக இருக்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நம்ம காத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் வெற்றி பெற்றால், ஒருவேளை அண்ணாமலை வெற்றி பெற்று டெல்லிக்கு பாராளுமன்ற உறுப்பினராக போனால் உறுதியாக மோடி 3.0 கவர்மெண்ட்ல அவர் மத்திய மந்திரியாக மத்திய இணையமைச்சராக ஆவார் அப்படிங்கிற ஒரு பிரசாரம் பெரிய அளவில் எடுக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிற சந்தேகம் இல்லை. இந்த சுவையான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உங்களோடு பகிர்ந்து கொள்ளத்தான் நான் வந்திருந்தேன். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் நான் சந்திக்கிறேன். மிக்க நன்றி. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் நேரத்துக்கு மிக மிக நன்றி.